ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜாங்கிரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாங்கிரியை எப்படி பர்ஃபெக்டாக கரெக்டாக செய்கிறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நான் ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி இந்த தண்ணியை ஒரு மணி நேரம் வச்சுருந்து நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றி நான் ஒரு 3/4 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். கரெக்டாக 40 to 45 மினிட்ஸ் மட்டும் ஊற வைங்க. இதுக்கு ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு காணாது. அதனால நீங்கள் கரெக்டாக 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துருங்க. இப்போ அது ஊறிக்கிட்டு இருக்க அதே டைமில் நான் இன்றைக்கி 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்தேன். அதுக்கு 2.25 கப் கிட்ட நான் ஜீனி சேர்த்துருக்கேன். அதில் ஜீனி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். கிட்டத்தட்ட 1 கப் ஊற்றிருக்கேன். நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பாவு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். இதில் பாகுபதம் ரொம்பவே முக்கியம். இந்த ஜாங்கிரிக்கு பாகுபதம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கம்பி பதம் வரக்கூடாது, அது வெடிக்கணும். கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கணும், அந்த ஒரு கம்பி பதம் ஃபுல்லாக வரக்கூடாது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அதான் கரெக்டான கம்பி பதம். உங்களுக்கு அந்த சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகிடும்னு பயமாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிறிஸ்டல் ஆகாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு கம்பி ஃபுல்லாக வரலை, எனக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் தட்டி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்கள் புழிஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த உளுத்தம்பருப்பும் நல்லா ஊறி வந்துருச்சு. நான் கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் மட்டும்தான் ஊற வச்சுருந்தேன். இப்போது அந்த உளுத்தம்பருப்பை நான் தனியாக சேர்த்துக்கிறேன். நான் ஏன் ஃப்ரிட்ஜ் வாட்டரில் ஊற வச்சேனாக்கா, நீங்கள் உளுத்தம்பருப்பை கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் மிக்சியில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சூடாகிடுச்சுன்னா மாவு சீக்கிரம் புளிச்சிரும். அதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜ் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டர்லேயே நீங்கள் உளுத்தம்பருப்பை ஊற்றி ஊற்றி அரைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சூடாகாது மாவு, நல்லாவும் உப்பி வரும் மாவு உங்களுக்கு. இப்போது எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நீங்கள் மாவு கண்டிப்பாக நல்லா தண்ணியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக எடுக்காதீங்க. ஓரளவுக்கு தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் நம்ம அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்க்க போகிறோம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இருகலாகும் மாவு. அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்க சொல்கிறேன். இப்போ நான் 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்தேன். அதுக்கு ஒரு 3/4 கப்புக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு ஃபுட் கலர் நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று லெமன் எல்லோவும், இன்னொன்று ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அதே கலர் கிடைக்கும். அதனால தான் நான் 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருங்க. அப்போ மாவெல்லாம் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று கலந்து வந்துடும். நான் ஏன் கார்ன்ஃப்ளவர் மாவு நிறைய சேர்த்துருக்கேனாக்கா, நீங்கள் ஜாங்கிரி போடும்போது உள்ளே நல்லா கேப் நிறையா வரும் ஜாங்கிரிக்குள்ளார. அப்போ சிரப்லாம் நல்லாவே உள்ளே சோக் ஆகும். அதுக்காக தான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு நிறையா சேர்த்துருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாவு கொஞ்சம் திக்காகவே இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் கண்டிப்பாக உளுந்து மாவை அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாகவே எடுங்க. இலகலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி எண்ணெய் கவர் வச்சுருக்கேன், அதில் வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது இதில் தேவையான மாவை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் எண்ணெயுமே நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது எண்ணெய். அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஜாங்கிரியும் சுகர் சிரப்பும் தான் இதில் ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்ட். கண்டிப்பாக சுகர் சிரப்பு இல்லைனா ஜாங்கிரி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கூல் டவுனாக இருக்கணும். நீங்கள் சுகர் சிரப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாங்கிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நான் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக தண்ணி தெளித்தேன். லைட்டாக உங்களுக்கு ஒரு வெடிக்கிற சவுண்டு வந்துச்சு. அப்படி இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் சுற்றிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். அதனால் கரெக்டாக கைவிடாமல் சுற்றுங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி விடுறேன். உங்களுக்கு இது ஒரு 80% குக் ஆனால் போதும். அப்போது அந்த சூட்டோடு நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இழுத்துரும் சுகரை. கண்டிப்பாக சுகர் சிரப் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் ஜாங்கிரியை சூடாக போடும்போது அந்த சிரப்பை நல்லாவே இழுத்துக்கும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் ஏன் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன்னா, நீங்கள் ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் அந்த ஜாங்கிரி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் எடுத்துருக்க கப்புக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
நீங்க கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் வாட்டர வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஜாங்கிரி கரெக்ட்டா வரும். கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிலயும் இருக்கும் உங்களுக்கு. நீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு கரெக்ட்டா சேர்த்தீங்கனாக்கா, உங்களுக்கு அந்த ஜாங்கிரில உள்ள வர ஹோல்ஸ் நல்லா பெருசா இருக்கும். அந்த சுகரையுமே நல்லா அப்சார்ப் பண்ணும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் கொஞ்சம் நெறையா சேர்த்துருக்கேன். கண்டிப்பா நீங்க உளுந்த ஊற வைக்கும்போது ஃபர்ஸ்ட்டே கழுவிட்டு ஊற வைக்காதீங்க. ஊற வச்சுட்டு அப்புறமா கழுவுங்க. அப்பதான் அந்த மேல உள்ள அழுக்கெல்லாம் நல்லா ஊறி வெளியில வரும். இதில கம்பி பதம் ரொம்பவே முக்கியமானது. சிரப் வந்து ஒரு கம்பி பதத்துக்கு போகக்கூடாது. இப்போ சப்போஸ் நீங்க செய்யும்போது ஒரு கம்பி பதத்த தாண்டிருச்சுனாக்க, நீங்க கொஞ்ச நேரம் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி ஊத்திட்டு திருப்பியும் அந்த கம்பி பதத்த செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்ட்டான கம்பி பதம் வரும். ஜாங்கிரி எப்போதுமே நீங்க மாவெல்லாம் ரெடி பண்ண உடனே செய்ய ஆரம்பிச்சுருங்க. இதில நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவெல்லாம் சேர்க்கிறதுனால, நீங்க நம்ம ஜாங்கிரி போடும்போது அந்த ஜாங்கிரி வந்து அந்த பேனோட அடியிலேயே ஒட்டிக்கும். மேலே எழும்பாது. அதனால நீங்க இந்த மாவெல்லாம் ரெடி பண்ண உடனே ஜாங்கிரியும் செய்ய ஆரம்பிச்சுருங்க. அப்போ உங்களுக்கு அடியில தங்காம மேலேயே நல்லா கிரிஸ்பியா கிடைக்கும். நான் அன்னைக்கு 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்தேன். அதுக்கு எனக்கு ஒரு 30 ஜாங்கிரி வந்திருக்குது. நான் சொன்ன அளவுகள எல்லாம் மாத்தாம கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா, கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வரும் இந்த ஜாங்கிரி. கண்டிப்பா ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாரியே கரெக்ட்டா வரும். இதில சொல்லியிருக்க நான் ஒவ்வொரு டிப்ஸையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க ஜாங்கிரி செய்ய தெரியாது, இல்ல பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கூட, இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே வரும். இப்போ இந்த ஜாங்கிரி எல்லாம் நல்லா வெந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு சைடு ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே சலசலப்பு இருக்கு. இந்த சலசலப்பு ஓரளவுக்கு அடங்குனதோட சுகர் சிரப்பில போடுங்க. நீங்க சுகர் சிரப்பில போட்டு ஒரு 5 மினிட்ஸில பார்த்தீங்கன்னா, அந்த சிரப் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடும் ஜாங்கிரியில. அப்புறம் நீங்க தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ நான் இத எடுத்து சுகர் சிரப்புக்கு மாத்தப் போறேன். கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சூப்பரான ஜாங்கிரி நீங்களுமே வீட்ல ஈஸியா செய்யலாம். கடையில செய்றது மாரியே. நான் அன்னைக்கு யூஸ் பண்ணது ஆயில் கவர் தான். அதில உள்ள ஹோல்ஸ் கொஞ்சம் நான் சின்னதா போட்டதுனால இப்படி வந்திருக்குது. நான் இதில சொல்லியிருக்க இன்கிரீடியன்ட்ஸோட அளவுகள எல்லாம் மாத்தாம, அதே அளவுகளோட செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சூப்பரான ஜாங்கிரி நீங்களுமே வீட்ல செய்யலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளிக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய தீபாவளி ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.